இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா காலம் 2/1/2024. இறைவன் ஒளியிலே வாழ்க்கை நடத்த விரும்புபவன் இறைவனின் எதிரிகளை விட்டு தூர விலக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு எளிமை வாழ்வு. செலிந்தஸ் என்ற தப்பறை கொள்கையினன் இயேசு கடவுளின் மகனன்று சாதாரண மனிதனே என்று கூறினான். இதற்கு மறுப்பு கொடுக்குமாறு இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? 1 யோவான் 5:5. இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் எதிர்ப்போர்தான் எதிர்கிறிஸ்துவர்கள். 1 யோவான் 2:22-23-14-7-14. ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்ற உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்தவர்கள். 2 யோவான் 7. மாட்டு தொழுவத்தில் கந்தை துணிகளால் போர்த்தப்பட்டு குழந்தை வடிவிலே. லூக்கு 2:11. நம்பும் காட்சியளிப்பவர் இறைவனின் திருமகன் என்பதை உணர்ந்து அவரை வழிபடுவோமா? ஏழை எளியோர்களில் இத்திருமகன் இயேசுவை கண்டு உதவிட முன்வருவோமா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போமா? கிறிஸ்தவ வாழ்வு சாட்சிய வாழ்வு. நாம் ஆண்டவரிடமிருந்து அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம். லூக்கா 2:27. இந்த அருள் பொழிவு நமக்கு குறிப்பிட்ட ஒரு பணியை தருகிறது. அரசர்களுக்கு ஆட்சி திறனையும் 1 சாமுவேல் 10:10. இறைவாக்கினருக்கு சாட்சிய பணியையும் எரேமியா 1:5 அளித்த அதே கடவுள் தூய ஆவியாரால் நம்மை அருள் பொழிவு செய்து தம் திருப்பணிக்கு அழைக்கிறார். அந்நாட்களில் உங்கள் பணியாளர்கள் பணிப்பெண்கள் மீதும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். திருத்துதர் பணி 2:18 என்கிறார். ஆவியாரின் அருள் பொழிவு நம்மில் செயல்படுகிறதா? நமது கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே கிறிஸ்து இயேசுவுக்கு அவரது மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் பகரும் வாழ்வாக அமைகிறதா? கிறிஸ்தவ வாழ்வு அன்பு வாழ்வு. நாம் பெற்ற அருள் பொழிவானது தூய ஆவியார் நம்மை ஆட்கொண்டதாகும். உயிர்த்த கிறிஸ்து தம்மை நம்புவோர் ஒவ்வொருவர் மீதும் தம் ஆவியாரை, அவரின் அருள் பொழிவை தருகிறார். யோவான் 20:22. திருப்பாடல் 1:8, 2:1-14. உயிரற்ற எலும்புகளாயிருந்த நாம் ஆவியாரால் உயிர் பெற்றிருக்கிறோம். எசேக்கியேல் 37:9-11. அந்த ஆவியாரை நாம் அறிய வேண்டிய அனைத்து உண்மைகளையும் நமக்கு அறிவிக்கிறார். தூய ஆவியாரால் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டுவார். யோவான் 14:26. இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தனக்கு அடுத்திருப்போருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களின் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும்
என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 31:34. ஆண்டவரை, அவரது படிப்பினைகளை அறிந்து கொள்வது அவருக்கு அன்பு செய்து பணிந்து நடப்பதாகும். தூய ஆவியாரின் பலன் அன்பு. கலாத்தியர் 5:22. இந்த அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இந்த அன்புக்கு நாம் அடிமைகளாக வேண்டும். அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார். ஆவியாரால் அருள் பொழிவு பெற்ற பிறந்த பாலன் இயேசுவிடம் இந்த அன்பு பாடத்தை படிப்போம். நற்செய்தி திருத்துதர் யோவான் அதிகாரம் 1 வசனங்கள் 19-28. 4ஆம் நற்செய்தியாளர் தம் முன்னுரைக்கு பின் யோவான் 1:18 தொடக்க உரை ஒன்றை யோவான் 1:19-27 தருகிறார். அருந்துரைகளால் மறைபோதனையால் இறை தந்தையாம் இறையரசையும் வெளிப்படுத்தும் புனித பணியை தொடங்க முன் இயேசு தம் சீட குழுவை, மெசியா குழுவை உருவாக்குகிறார். இறை திட்டத்திலே திருமுழுக்கு யோவானின் சான்று வழியாக இந்த குழு தொடங்குகிறது. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கர் தாம் யார் என்பதையும் தம் தூதுரை பணி யாது என்பதையும் ஐயம் திரிபுர விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் முன்னோடி திருமுழுக்கர். யோர்தானுக்கு அப்பாலுள்ள பெத்தானியாவில் யோவான் 1:23 திடீரென தோன்றிய திருமுழுக்கார் புதிய முறையில் போதிக்கிறார். புதியதொரு திருமுழுக்கு கொடுக்கிறார். மக்கள் திரள் அவரிடம் போகின்றது. எனவே யூதர்கள் விளக்கம் தேடுகின்றனர். 70 முறை என் நற்செய்தியிலே வரும் யூதர்கள் என்ற இச்சொல் இயேசுவுக்கும் சீடருக்கும் எழும் எதிர்ப்பை குறிக்கும். ஆரோனின் வழிவரும் குருகுலத்தை சார்ந்த சக்கரியாவின் மகன் திருமுழுக்கரிடம் குருக்கள் லேவிய சிலர் யோவான் 1:19 வருகின்றனர். அவர்களோடு நீதிமான்கள் என தம்மையே அழைத்து கொள்ளும் பரிசேயர் சிலரும் உள்ளனர். யோவான் 24. இவர்களும் சேர்ந்து விளக்கம் கேட்கின்றனர். அவர்கள் கேட்கும் முதல் கேள்வி, நீ யார்? நீ வரவேண்டிய மெசியாவா? மத்தேயு 11:3. ஆயத்தம் செய்யும் எலியாவா? மலாக்கியா 4:5. எசாயா, எரேமியா போன்ற வேறொரு சிறந்த இறைவாக்கினரா என்கின்றனர். திருமுழுக்காரோ நான் அல்லேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். வரவேண்டிய எலியா திருமுழுக்காரே என்று பின்பு இயேசு கூறுவது போல் உள்ளது. மார்க்கு 9:11-13. எனினும் தாட்சியில் திருமுழுக்கரே என்று பின்பு இயேசு கூறுவது போல் உள்ளது. மார்க்கு 9:11-13. எனினும் திருமுழுக்கார் தாம் ஒரு இறைவாக்கினர் கூட அல்லர். அரசர் வருமுன் சீர்குலைந்திருக்கும் சாலைகளை சீர்படுத்த மக்களை அழைக்கும் குரல் மட்டுமே நான் என்கிறார். யோவான் 1:23. எசாயா 4:3. மார்க்கு 1:3. வர இருப்பவர் ஆண்டவர் இயேசுவே. நம் திருமுழுக்கரை போல ஒவ்வொரு போதகரும் நாம் அனைவரும் இயேசுவின் முன்னோடிகளாய் மட்டுமே இருக்க அந்த அரசரை சுட்டி காட்டுவதையே நம் வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டிருக்க அழைக்கப் பெறுகிறோம். இயேசுவை சுட்டி காட்டுபவர்
திருமுழுக்கர். அடுத்த கேள்வி உடனே வருகிறது, நீர் இறைவாக்கினர் கூட இல்லை எனில் பின் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர்? எசேக்கியேல் 36:25, சகரியா 13:1, எசாயா 52:5. பொதுவாக யூத மறையை தழுவ விரும்பும் புற இனத்தார் மட்டுமே திருமுழுக்கு பெறுவது அக்கால வழக்கம். இஸ்ராயலர் ஏற்கனவே இறைவனுக்கு சொந்தமானவர்கள், அதற்கு மேலுமா சுத்தம் தேவை என்பது போல் உள்ளது அவர்களது வினா. இதற்கு மறைமுகமாக திருமுழுக்கர் பதில் அளிக்கிறார். மக்கள் மனம் மாற நான் வெறும் நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், வர இருப்பவரோ தூய ஆவியால் கொடுப்பார். நான் அவரது காலணி அவிழ்க்கும் அடிமையை ஒத்தவன், என் அன்பில்லா அறிவில்லா நாயினே, திருமழிசை ஆழ்வார் கூறுவார். அவரோ மேலான தலைவர், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும், இதுவே என் பெருமை, என் மகிழ்ச்சி என்கிறார். யோவான் 3:30. நம்மை சிறிது மறந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து இயேசுவில் பிறருக்காக வாழ அருள் வேண்டுவோம். நானே எல்லாம் வல்லவன் என்பது போல பிறர் வாழ்வதை நாம் காணும்போது நமக்கு அதிக வெறுப்பு உண்டாகிறது. ஆயினும் நாமே பன்முறை அதே கர்வ முறையில் நடக்க விழைகிறோம். தற்பெருமை களைந்து தாட்சியுடன் வாழ திருமுழுக்கர் நமக்கு வழிகாட்டுவாராக. தாட்சி நிலை இயேசுவை பின்பற்றி வாழும் இப்புனித முன்னோடியிலே தான் மெய்யான தன்னிறைவு நமக்கு கிட்டும் என்பது உறுதி. ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு வாக்கால் வாழ்வால் சாட்சியம் பகர்வோம். இந்த ஒரு வரத்திற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.